முறுமுறு அச்சு முறுக்கு பாரம்பரியமான முறையில் சிம்பிளாக பண்ணிடலாம். நம்ம அரிசி வாங்கி அதை ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா முறுமுறுன்னு இருக்கு. ஈஸியாக பண்ணிடலாம். சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது. அரிசி மாவு தான் நம்ம நிறைய சேர்க்குறோம், மைதா மாவு கம்மி தான். அதனால் கட்டாயம் பண்ணி கொடுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் அவங்க பீட்டர். இன்றைக்கி தாட் ஃபார் த டே, கெட்ட சிந்தனை உள்ளவர்களை விட்டு விலகு. இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தப்பான திங்கிங் இருக்கும், தப்பான எண்ணங்கள் இருக்கும், அவங்களோட ஆட்டிடியூடே தப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு அவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கூட பழகிறவங்களுக்கு சுச்சுவேஷன் கிடச்சதுன்னா அது அவங்கள விட்டு விலகி இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. அவங்க கூட சேர்ந்து நம்ம இருக்கிறத விட அவங்கள விட்டு விலகி இருக்கிறதே ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான அச்சு முறுக்கு ரொம்ப சிம்பிள் எப்படி பண்ணிடலான்னு பார்ப்போம். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுறது. நம்ம அரிசி வாங்கி அதை ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. நம்ம பண்ணுறது ஒரு 4 கப்பில் பண்ண போகிறோம். இது ஒரு 80 முறுக்கு கிட்ட வரும். இதில் நம்ம அரிசி மாவு அதிகமாக சேர்க்குறோம், மைதா மாவு கம்மியாக சேர்க்குறோம். நிறைய மெத்தடில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவும் மைதா மாவும் ஈக்குவலாக சேர்ப்பாங்க, முட்டை சேர்க்க மாட்டாங்க. நம்ம முட்டை சேர்த்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த அச்சோட டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன், அது மட்டும் கிளியராக கவனிங்க வீடியோவில். அப்போ தான் அச்சுலேருந்து முறுக்கு கரெக்டாக வரும். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக பண்ணிடலாம். ஊற வைக்கிறதுக்கு தான் டைம் எடுக்குமே தவிர நம்ம ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்ப கம்மி தான். இதை செஞ்சு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம அரிசியை ஊற வச்சுருவோம். இந்த டம்ளரில் தான் நம்ம அளந்து எடுக்க போகிறோம். 4 கிளாஸ் இந்த டம்ளருக்கு நம்ம அரிசி எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம். நல்ல பச்சரிசியாக எடுங்க. மாவு பச்சரிசியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். 4 கிளாஸ் எடுத்துகிட்டு இது நல்லா நம்ம இப்போ கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். பாருங்கள், இதான் மாவு பச்சரிசி. நல்லா வெள்ளை கலரில் இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா தண்ணி மூழ்கிற மாதிரி ஊற்றி வச்சுருவோம். இது ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். அரிசி நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வடித்து எடுத்துருவோம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேப்பரில் போட்டு இது நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிடுவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்க தான் செய்யுது. அதனால் நம்ம கட்டாயம் இந்த பேப்பரில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சாதான் இந்த தண்ணியெல்லாம் போகும். அரிசி எடுத்து பேப்பரில் போட்டுருங்க. போட்டு நல்லா விரித்து விட்டுருங்க. நல்லா விரித்து விட்டுட்டு ஃபேனு கீழே வச்சுட்டோன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு அழகாக அரிசி நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் பேப்பரில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இது அப்படியே மெதுவாக எடுத்து அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிருங்க. அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சிருக்காது, லைட்டாக ஏதமாக இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைச்சிட்டு அரிப்பில் போட்டு நல்லா அரிச்சு எடுத்துருவோம். நம்ம மிக்சியில் மாவு அரைச்சதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கும் சில நேரம். அது நம்ம அரைச்சதுக்கப்புறம் வர்றதை திருப்பி மிக்சியில் போட்டு நம்ம அரிச்சு எடுத்துருவோம். இல்லை பார்த்திங்கன்னா ரொம்ப மையா இல்லை. அதனால கட்டாயம் அரிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அரிச்சிட்டு மீதி வர்றதை நம்ம மிக்சியில் போட்டு திருப்பி அரைச்சிடலாம். மாவு எல்லாத்தையுமே நம்ம அரிச்சு எடுத்துட்டோம். பாருங்கள், நல்ல ஃபைன் பவுடராக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான முட்டை, நம்ம பண்ணுற குவான்டிட்டிக்கு 4 முட்டை வேணும். இந்த முட்டையை நம்ம ஒரு மிக்சியில் எடுத்துகிட்டு பீட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பீட் பண்ணி நல்லா நுர வர்ற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம அரிச்சு வச்சுருந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வசதியாக இருக்கும். மாற்றிட்டு அதில் நம்ம ஒரு 1/2 கிளாஸ் மைதா மாவு, 1/2 கிளாஸ் தான் சேர்க்கணும். நிறைய பேர் நிறைய சேர்ப்பாங்க. நம்ம 1/2 கிளாஸ் சேர்த்தா போதும். 1/2 கிளாஸ் மைதா மாவு, அது கூட நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். 4 முட்டையை பீட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கிடுவோம். நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்ற மாட்டோம், தேங்காய் பால். அதனால் ஒரு 1/2 முடி தேங்காவை எடுத்துகிட்டு அதிலேருந்து நம்ம பால் எடுத்து வச்சுக்கிடுவோம். அதை வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அச்சு முறுக்குக்கு தேவையான சீனி பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் சீனியை பவுடராக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 1.25 கிளாஸ் வரை போட்டுக்கலாம். கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா அது கூடவே கொஞ்சோண்டு உப்பு நம்ம சேர்த்துக்கிடுவோம்.
இப்போது நம்ம இந்த எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலை ஊற்றி நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணணும். நிறைய ஊற்றிடாதீங்க, பாதி தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு கரண்டியை வச்சுட்டு. தேவைப்படும் போது நம்ம தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். முதலே நிறைய ஊற்றிட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆயிடும், கரெக்டான கன்சிஸ்டன்சி வராது. நம்மளுக்கு தேவை வந்து எப்படின்னா ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். கையை வச்சும் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிட்டு இந்த பாருங்க இதே மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவை கரைச்சி வச்சுருவோம். இப்போ இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம், கருப்பு எள்ளு சேர்த்து அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அச்சு முறுக்கு சுட வேண்டியதான். அச்சு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் சூடாகும் போதே நம்ம முதலே போட்டுட்டு நல்லா சூடாகணும். அப்போ தான் இந்த மாவு வந்து கரெக்டாக அச்சில் ஒட்டிட்டு நம்ம எடுக்கும்போது கரெக்டாக வரும். இந்த மாதிரி மாவுகள் விடும்போது ஃபுல்லாக விடக்கூடாது. பாருங்கள் மேலே கொஞ்சம் கேப் இருக்கணும். வச்சுட்டு டக்குன்னு எண்ணெயில் போட்டிங்கன்னா லைட்டாக ஷேக் பண்ணாலே போதும். லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா அந்த அச்சில் இருந்து நம்ம முறுக்கு அழகாக எண்ணெய்க்குள்ளே ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். நம்ம எடுத்த உடனே அச்சை வந்து திருப்பி எண்ணெய்க்குள்ளேயே வச்சிடணும். அப்போ தான் அடுத்த முறுக்கு போடும்போது நம்மளுக்கு கரெக்டான அந்த மாவு வந்து இந்த அச்சில் ஒட்டி நம்ம அடுத்த முறுக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் சீக்கிரமாகவே எடுத்துடலாம். இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 செகண்டில் நம்ம முறுக்கு வந்து அழகாக வெந்துடும். அதை அப்படியே மெதுவாக எடுத்துடுங்க. இவ்வளோ நேரமும் நம்ம அச்சு வந்து எண்ணெய்க்குள்ளேயே தான் இருக்கணும். எண்ணெய்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அடுத்த முறுக்கு போடும்போது கரெக்டாக வரும். இப்போது நம்ம அச்சு நல்லா சூடாக இருக்குது. அடுத்த முறுக்குக்கு கரெக்டாக பாருங்கள், ஃபுல்லாக முக்கிறாதீங்க, முறுக்கு வராது. இப்போ கரெக்டாக எடுத்திங்கன்னா அதே மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணுங்கள். 2-3 தடவை ஷேக் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம முறுக்கு அச்சிலேருந்து வந்துடும். திருப்பி நம்ம அச்சை எண்ணெய்க்குள்ளே அப்படியே வச்சுருங்க. முறுக்கை திருப்பி போட்டுடலாம், ஈஸியாக எடுத்துடலாம். இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. அந்த அச்சு வந்து சூடாகவும் இருக்கணும், எண்ணெய்க்குள்ளேயே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் டிப் பண்ணி எடுக்கும்போது அச்சு வந்து ஃபுல்லாக டிப் பண்ணிட்டீங்கன்னா கவர் ஆயிரும், முறுக்கு வரவே வராது. அதனால் ஒரு 3/4 வர தான் நம்ம எடுக்கணும். சூப்பரான அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.